எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பானும் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று சுலபமா சொல்லி தர போறேங்க. கேபேஜ் ரைஸ் செஞ்சு காமிக்க போறேங்க. ரொம்ப சுலபமா இருக்கும். அது பொருள்களும் கம்மி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல் பார்த்துடலாமா? முட்டைக்கோஸ் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்து நீளமா நறுக்கி வச்சிருக்கேங்க. பாஸ்மதி அரிசி ஒரு பெரிய டம்ளர்ல ஒன்று எடுத்து அது வேக வச்சு வச்சிருக்கேன். துருவிய சீஸ் 2 டேபிள் ஸ்பூன், நீளமாக நைஸா நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, ஒரு கொடமிளகா நீளமா நைஸா நறுக்கி இருக்குங்க. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பொருட்கள் இருக்கு இல்லையா, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் இது. அதாவது இந்த பாஸ்மதி அரிசி வேக வைக்கிற முறை பார்த்தீங்கன்னா ஸ்பைசி வெஜ் புலாவ்ன்ற ஒரு எபிசோடில் என்னோடதில் போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் அது டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருங்க. எப்படி அது ஊற வச்சு எப்படி அதை நம்ம வேக வச்சு எடுக்கணும், தனித்தனியாக பிரிகிற மாதிரி ஒன்றும் ஒட்டாமல் உடையாமல் எப்படி வரணுன்றது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இருந்தால் கூட நான் ஓரலாக சொல்லிடுறேங்க. ஒரு 10 நிமிஷம் பாஸ்மதி அரிசியை நமக்கு தேவையான எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டுங்க. குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுங்க. அதை உடையாமல் நல்லா பெரட்டி போட்டுருணுங்க. அந்த அரிசியை தண்ணி இருத்திட்டு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துங்க. 1க்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 2 விசிலில் எடுத்துருங்க. அவ்வளோதான். அது தனித்தனியாக பிரியாமல் அழகாக இருக்குங்க. சரி, இப்போ நம்ம இதுக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம போயிடலாங்க. முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சுங்க. ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேன் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சொன்னேன் இல்லையா, அது போட்டுக்கலாம். நல்லா உருகட்டும். பாருங்கள், வெண்ணெய் நல்லா உருகிருச்சுங்க. முதல்ல நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா உங்களுக்கு அந்த லைட் பிங்க் ஆகணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா நிறம் மாதிரி சுருங்கிருச்சு இல்லை வெங்காயம். அதில் நம்ம இப்போ என்ன பண்ணுங்க, குடமிளகா போட்டுக்கணும். அதையும் போட்டு இப்போ நம்ம இந்த முட்டைக்கோஸ் போட்டுக்கணுங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கணும். வேணா பார்த்து போட்டுக்கலாம் பிறகு. இப்போ பாருங்கள், முட்டைக்கோசு இந்த குடமிளகாலாம் போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா பக்குவமாக வெந்திருக்குங்க. அது வெந்தோடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாதத்தை கொட்டிக்கலாங்க. போடும்போது இப்போ நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா மெதுவாக ஜென்டலாக சொல்லுவாங்கள்ல, மென்மையாக எடுத்து திருப்பி போடணும். இப்போ இது என்ன பண்ணுவோங்க, நம்ம இந்த சீஸ் இருக்கு இல்லையா, சீஸை போட்டுக்கணுங்க. இப்போ சீஸ் எல்லாம் கிராமப்புறங்களில் கிடைக்கல, இல்லை உங்கள் டவுனில் எங்கேயாவது கிடைக்கலன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரை துருவி வச்சுக்கோங்க. அப்படி ரெண்டுமே கிடைக்கலையா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டும் போடாமல் கூட நல்லாயிருக்கும். இந்த சீஸ் போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் அப்படியே உருகணும். இப்போ கடைசி என்ன பண்ணுங்க, நம்ம இந்த மிளகுத்தூள் இருக்குல்ல, இந்த மிளகுத்தூளை சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு காரம் இல்லை ஸ்பைஸ் எதுவுமே இருக்காது. இல்லை ஸ்பைஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூள் தான். என்ன இப்படி சிம்பிளாக இருக்குது, எதனா சுவையாக இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மிளகுத்தூள் போட்டால் எப்போவுமே நம்ம சிம் பண்ணிடணும், இல்லாட்டி அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போது சரி சமமா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. ஆஹா, நல்லா கிளற அந்த முட்டைக்கோஸு, அந்த கேப்சிகம், குடமிளகா, அந்த சீஸு, அந்த வெண்ணெய், அம்மாடி என்ன மனம் வருது தெரியுங்களா. அந்த மிளகு போட்டாலே அந்த பாஸ்மதி ரைஸ்க்கும் அந்த மிளகுக்கும் என்னமோ தெரியலிங்க, அப்படி ஒரு காம்பினேஷன். அதனால தான் சைனாக்காரங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும், அவங்க மிளகுத்தூள் கட்டாயம் போடுவாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாதாரணமாக பாஸ்மதி அரிசியை வேக வச்சுங்க. அதில் கொஞ்சம் சுட சுட சோத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு மிளகுத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இது அங்கங்கே அந்த வெள்ளையில் பச்சையும் அந்த வெள்ளையான முட்டைக்கோசும் அப்புறம் அங்கங்கே மிளகுத்தூள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கும் டெம்ப்ட் பண்ணும். என்ன பண்ணுங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நான் என்ன தெரியுமா, பன்னீர் மட்டர் மசாலா செஞ்சுருக்கேன்.
உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொன்று வரும், அது பார்த்துக்கோங்க. வெறும் பாருங்கள் வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பீஸ் போட்டிருக்கோம், பட்டாணி போட்டிருக்கோம், பன்னீர் போட்டிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இதுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இதில் பன்னீர் கூட போட்டு செய்யலாம். இது பன்னீர் வச்சு சாப்பிட்றதுனால அது செய்யலை நான் அப்படி. எக்ஸலண்ட். நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது கிட்டி பார்ட்டி இல்லை பர்த்டே பார்ட்டி இருந்துச்சுன்னா கட்டாயம் இது செய்யுங்க. உங்ககிட்ட ரெசிபி கேட்டு உங்கள் பின்னாடியே எல்லோரும் சுற்றுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, இது போல் உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வேணும்னா, எங்கள் பாட்டு வேணும்னா, பியூட்டி டிப்ஸ் வேணும்னா நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.